இன்றைக்கி சூப்பரான பச்சைப்பயிறு தோசையும் அது கூடவே மீல் மேக்கர் கிரேவி தான் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். பச்சைப்பயிரை பார்த்திங்கன்னா ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்து வச்சுட்டேன். அது கூடவே வரமிளகாய், இஞ்சி, பூண்டு, சீரகம், மிளகு, சோம்பு எல்லாமே சேர்த்துட்டு பச்சைப்பயிரை அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சிட்டு நல்லா கலக்கி ஒரு ஓரமாக வச்சுட்டு மீன் மேக்கர் கிரேவி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு மீன் மேக்கரை பார்த்திங்கன்னா தண்ணியில் ஒரு 2 கொதி வேக வச்சு உப்பு போட்டு எடுத்து வச்சு தனியாக வச்சுக்கலாம். பெரிய சைஸ் வெங்காயம் பார்த்திங்கன்னா 2 எடுத்து வச்சுருக்கேன். அதுவுமே நல்லா வதக்கிட்டு ஒரு ஜாரில் சேர்த்துட்டு அது கூடவே தயிர், வீட்டில் அரைச்சி குழம்பு மிளகாத்தூள், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் அடிச்சிட்டு கிரேவி பதத்துக்கு எடுத்து வச்சுக்கலாம். தயிருமே பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ அதே கடாயில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு அது கூடவே மீன் மிளகாத்தூள் சேர்த்துட்டு மீன் மேக்கரை பார்த்திங்கன்னா நல்லா வதக்கி எடுத்துட்டு அரைச்சி வச்ச கிரேவியை ஊற்றி கொதிக்க வச்சு இறக்கணுன்னா சூப்பரான மீல் மேக்கர் கிரேவி என்னோடய ஸ்டைலில் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். இது இட்லி தோசைக்கு மட்டும் இல்லாமல் சப்பாத்திக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இதோட ஃபுல் வீடியோ கீழே கொடுக்குறேன், மறக்காமல் பாருங்கள்.